கேபிஒய்ல உண்மையாக நடந்தது என்ன? ஏன் ஒரு சில பேரை மட்டும் ஸ்பூஃப் பண்ணுறாங்க? சில பேர்லாம் எங்கே போனாங்க? பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் விஜய் விஷால் எங்கே? ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ பேசஞ்சர்ஸ், வெல்கம் டு டோனி எக்ஸ்பிரஸ். ஸோ நான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பிக் பாஸ் பற்றி தான் ஃபுல்லாகவே ஓடிச்சு இன்றைக்கி ஷோஸில். என்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடக்கலை, என்னென்னா ரயன் அண்ட் சௌந்தர்யா கேபிஒய்க்கு வரல. மேபி அவங்க வரப்போகிற வாரத்தில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் வந்து சதீஷ் வந்திருந்தார் கேபிஒயில். ஸோ எனிவே, நேற்று நான் என்னோடய வீடியோவில் வந்து நிஷா வந்து ஜாக்லினை பற்றி கலாச்சி போட்டிருந்ததை பற்றி நான் கொஞ்சம் கண்டித்து போட்டுட்ருந்தேன். ஓகே, ஸோ எனக்கு இன்னும் நான் அதே பாயிண்டில் தான் நிற்கிறேன். ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் டயல் டவுன் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லுவேன். பட் என்னன்றதை நான் சொல்கிறேன். அண்டாக்கா கசம் நடந்துச்சு இன்னைக்கு. ஸோ அதில் வந்து ரயன், பவித்ரா, மஞ்சுரி ஒரு டீமும், முத்து, தர்ஷிகா அண்ட் தர்ஷா குப்தா ஒரு டீமும் வந்திருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரம் சொல்கிறதுக்கு வருவாங்க இல்லையா, அதில் வந்து முத்து மாதிரி ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார். கடைசியாக வந்தது சௌந்தர்யா. ஓகேவா, சௌந்தர்யா மாதிரி. அதாவது ஸோ அண்டாக்கா கசமில் பண்ண ஸ்பூஃப் வந்து காமெடியாக இருந்துச்சு. ஓகேவா, ஒரே ஒரு இடம் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் அடிச்சது, சௌந்தர்யா வாய்ஸ் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு. ஏன்னா சௌந்தர்யா அதில் இன்செக்யூராக ஃபீல் பண்ணாங்க இல்லையா. பட் ஆனால் அவங்க லிமிட்டை க்ராஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா சௌந்தர்யா பண்ணது தான் இவங்க பண்ணாங்க, அது ஓகே. ஆனாலுமே அந்த வாய்ஸ் மாற்றம் மட்டும்தான் கொஞ்சம் இடிக்குது. பட் கேபிஒய்ல ஜாக்லின் அண்ட் முத்து மாதிரி நிஷாவும் புகழும் பண்ணாங்க. நடுவில் ராமர் கூட வந்து அன்சிதா வாய்ஸில் லைட்டாக ஒன்று பேசியிருப்பாரு. லைக் அன்சிதா சொன்ன டயலாக் தான் சொல்லியிருப்பார். அன்சிதா வாய்ஸ் வந்து இமிட்டேட் பண்ணல. பட் அது ஒரே ஒரு டயலாக் தான் அவர் பேசினார். பட் இது வந்து லிமிட்டை தாண்டின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த கான்செப்ட் அவர் வந்து இந்த புடவை வைக்கிற கடைக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போனால் என்ன பண்ணுவாங்க, இதுதான் வந்து அந்த காமெடியோட ஜிஸ்ட் ஆஃப் தி காமெடி, அந்த ஸ்டோரி அதுதான். அந்த கான்செப்டில் சம்மந்தமே இல்லாமல் இந்த 30 செகண்டில் ஓடுறது எதுக்கு வந்துச்சு? இது நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை திணிச்ச மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் இந்த ஸ்பூஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அங்கே ராமர், புகழ், மதுரை, முத்துலாம் இருந்தாங்க இல்லையா. கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் எக்ஸிடெண்ட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு, தயங்கின மாதிரி இருந்துச்சு. சரி, அதுவும் புகழாக வந்து பண்ணதுனால ராமரும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு ஒரே ஒரு டைலாக் மட்டும் பேசினார். நடிக்காத முத்து அந்த டைலாக் மட்டும்தான். எனிவே, இது இந்த கண்டென்ட்டை தேவையில்லாமல் சொருன மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கும் அந்த கான்செப்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. இதை ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு தெரில. பட் கொஞ்சம் டயல் டவுன் ஆயிருக்குன்னு ஏன் சொன்னேன்னா, இவங்க முத்து மாதிரி பண்ண இருந்துச்சுல, லைட்டாக எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஆனாலும் அது தேவையில்லைன்னு தோணுச்சு தான். ஓகேவா, அது நான் முத்துவை பண்ணால் மட்டும் உங்களுக்கு சிரிப்பு வருது, நிஷா ஜாக்லினை பண்ணால் என் கோவம் வருதுன்னு கேட்குறீங்களா. முத்துவை பண்ணதுனால எனக்கு சிரிப்பு வரல. முத்து அந்த டைமில் அந்த டைலாக பேசினார், ஏன் இப்படி பண்ணாருன்னு. ஓகேவா, ஆனால் ஜாக்லின் வந்து அழுத மொமெண்ட். ஓகேவா, ஜாக்லின் வந்து ஃபீல் பண்ணி அழுத மொமெண்ட், மக்கள் எல்லாரும் ஃபீல் பண்ணி அழுத மொமெண்ட். அதனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு. அதனால தான் நிறைய பேருக்கும் கோவம் வந்துச்சு. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இந்த கான்செப்டே தவிர்த்துருக்கலாம் தான் நான் சொல்லுவேன். ஏதாவது ஒரு வகையில் பிக் பாஸை வந்து கொண்டு வரணும் எல்லா ஷோலையும்ன்றது தான் இப்போ விஜய் டிவியோட கான்செப்ட். ஓகேவா, ஆனாலும் அந்த 3 பேரை மட்டும் தான் எல்லா ஸ்பூஃப்லையும் எடுக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, முத்து அண்ட் ஜாக்லின், இந்த 3 பேரை மட்டும்தான் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதை பெருமையாக எடுத்துக்கிறதா இல்லை வந்து ஏன் அப்படி கேட்க தோணுதான்னு எனக்கு தெரியல. பெருமையை எடுத்துக்கிற அளவுக்கு இவங்க, ஐ மீன் ஜாக்லினுக்குலாம் இதை பெருமை போய் சேரணும்னா அப்படி எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா இவங்க பண்ணுற வந்து கொஞ்சம் தரக்குறைவாக தான் பண்ணாங்க. ஓகேவா, எனிவே இன்னொன்று என்னென்னா, இந்த காமெடியில் ராமர் வந்து அன்சிதா மாதிரி பேசுனது மட்டும் இல்லாமல் நிஷா அந்த அழுத விதம், ஜாக்லின் மாதிரியே சூப்பராக பண்ணுறாடான்னு இந்த ஓப்பனாகவே பேசினார். ஓகேவா, இது வந்து நிஷாக்கு பாராட்டா இல்லை ஜாக்லினுக்கு இகழ்ச்சியான்னு எனக்கு தெரியல. நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு நிஷா. ஓகேவா, பட் இவங்க ஓப்பனாகவே கலாய்க்கிற அளவுக்கு இது இருக்குது. இப்போது மற்ற இதில் தான் நான் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் விஜேஎஸ் அப்படின்னு சொன்னால் விஜேஎஸ்க்கு பதிலாக டிஜேஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து என் பேர் நிஷா அப்படின்னா என் பேர் இஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஜாக்லின் மாதிரியே சூப்பராக பண்ணுறாடா அப்படின்னு சொல்லி அது பேசுனது, அது ஆக்சுவலி ஜாக்லின் மாதிரி அந்த வாய்ஸை இமிடியேட் பண்ணி தான் அப்போ பண்ணுறாங்க. அப்போ அதுவும் தப்பு தானே. இது தெரிஞ்சோ நீங்கள் அதை பண்ணுறீங்கன்னா எனக்கு அது புரியல, நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு. அண்ட் அண்டாக்கா கசமில் கடைசி ரவுண்ட் ஒன்று நடந்துச்சு. ஓகே, இப்போ முத்து மாதிரி வினோத் வந்தார். ஓகேவா, அந்த டைட்டில் வச்சு அந்த டைட்டிலே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க. அது நானுமே வந்து நான் சொன்ன அந்த டைட்டில் வந்து காமெடியாக இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அது முத்து கேட்க பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஏன் அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது முத்து வாங்கினாருன்னு இல்லைங்க, அதை ஜாக்லின் வாங்கியிருந்தாலுமே அந்த டைட்டில் கன்றாவே இருந்துச்சுன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த கோல்டு எலமெண்ட்ன்ற அந்த ஒரு விஷயம் இந்த வருஷம் டைட்டில் இல்லைன்னு, அதுதான் என்னோட பாயிண்ட்டே. இப்போ நான் போன வாரம் நான் பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் பேசினதை பற்றி. ஸோ எனிவே, அந்த மாதிரி ஒரு தர்மாக்கோல்லா பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனால் தர்மாக்கோல் அதை பண்ணி கொண்டு வந்தார். அதை உடச்சி அதை தூக்கிலாம் போட்டு ஒரு மாதிரி பண்ணார் வினோத். அது வந்து எதிர்ச்சியாக பண்ணது, அது கேஷுவலாக பண்ணது தான்.
இருந்தாலும் அதை தவிர்த்துக்கலாம். ஏன்னா டைட்டில்ன்றது பிக் பாஸ் டைட்டில்ன்றதுக்காக அவ்வளோ பேர் போராடி அவ்வளோ அநியாயம் அட்டூழியம் நேர்மை நியாயம் பேசி நிறைய வின் பண்ணியிருக்காங்க. இத்தனை பேர் வின் பண்ணியிருக்காங்க 8 சீசன் ப்ளஸ் அல்டிமேட் 9 சீசனா. ஓகேவா? ஸோ அந்த 9 டைட்டில் வின்னர்ஸ்க்குமே அது ஒரு டிஸ்ரெஸ்பெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? எனிவே அந்த கடைசி ரவுண்டில் வந்து சௌந்தர்யா மாதிரி ஒருத்தர் வந்து பண்ணார் இல்லையா, அவங்க கீழெல்லாம் உட்காந்து சௌந்தர்யா மாதிரியே பாடினார், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. அப்போது ஒரு டயலாக் ஒரு மந்திரம் வந்துச்சு. சவுண்டு பேசினா காது கிழியும், முத்து பேசினா நீளமாக இருக்கும், ஜாக்லின் பேசினா புரியாமல் முழிக்கும், ஜெஃப்ரி கட்டி பிடிச்சா உடம்பெல்லாம் வலிக்கும். இதில் ஜெஃப்ரி சம்மந்தம் இல்லாமல் வந்துட்டாரு. பட் இந்த ஃபர்ஸ்ட் 3 பேரை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இவங்க 3 பேர் தான். ஆனால் விஷால் வந்து ரன்னர் அப், செகண்ட் ரன்னர் அப். அது எப்படின்னு எனக்கு தெரியல. எனிவே பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கு வருவோம். ஓகேவா? பிக் பாஸ் கொண்டாட்டம் ரஞ்சித் சாரோட இதுலேருந்து ஆரம்பிச்சது, அவரோட புகழ்ச்சியிலேருந்து ஆரம்பிச்சது. பிரியாராமன் மேடம்லாம் வந்து நல்லா பண்ணாங்க, அது ஆக்சுவலி ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் விஜேஎஸ்ன்னு சொன்னாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் விஜேஎஸ் வரமாட்டாருன்னு. அவருக்கு 15 நாள் தான் கால் ஷீட்டு, அதுக்கேற்ற அந்த கொடி தான் கொடுத்தாங்க இல்லையா? எனிவே இவங்கெல்லாம் ஒரு ரியாக்ஷன் கொடுத்து ஏஞ்சி நின்று அதுக்கு பிரியங்கா கொடுத்த பில்டப் அப்படி. விஜேஎஸ் தான் வந்தாருங்க. ஆனால் ஓகேவா, யாருன்னா விஜய் சபரி. அவர் எப்போ விஜய் ஆனார்னு எனக்கு தெரியல, விஜய் முன்னாடி எப்போ போட்டாருன்னு எனக்கு தெரியல. மேபி இந்த விஜய்ன்றவர் வந்து அது நான் அப்புறமா சொல்கிறேன், அது அப்படியே கூடவே சொல்கிறேன் அது என்னென்னு. ஸோ சபரி வந்து முத்துவை கொஞ்சம் ஓட்டின மாதிரி இருந்துச்சு, நிறைய முத்துவை கொஞ்சம் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஃபன் அல்டிமேட்டட் ஆச்சு, ஃபன் அன்லிமிட்டட்னு ஒரு ஷோ நடத்தினார் இல்லையா, எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ஸை கூப்பிட்டு பண்ணுவார். கடைசி 6 மெம்பர்ஸை வந்து அவர் கூப்பிட்டு பண்ணலை. ஸோ ஜாக்லின், ரயன், பவித்ரா, விஷால், சௌந்தர்யா அண்ட் முத்து, இவங்க 6 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சாரு. பிக் பாஸ் ஃபன் அன்லிமிட்டட்ல யாரையும் கேள்வி கேட்பாரு, இந்த ப்ரோமோலாம் ஹாட்டாக வரும், அதை பற்றி இன்றைக்கும் பேசினாங்க எபிசோடில். நிறைய கேள்வியில் நாக்கப்படுங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்பாரு இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினே மக்கள் ஏன் அவங்களை நம்பி ஓட்டு போட்டாங்கன்றது தான் ஃபஸ்ட்டு கேள்வி. ஸோ அதில் சௌந்தர்யா வந்து என்டர்டெயின் பண்ணதுக்கு அதுக்கு ஒன்று சொன்னார். முத்து வந்து நான் நல்லா பேசினதுக்கு அதுக்கு ஒன்று சொன்னார். ஃபஸ்ட்டே வந்து முத்துவை தான் கேட்டார். ஃபஸ்ட்டு சௌந்தர்யாவை கேட்டார், முத்துவை கேட்டார். ஆமாம், கேட்டுட்டு இமீடியட்டாக ஜாக்லின் முத்து பக்கத்தில் இந்த விஷாலை விட்டார், ஜாக்லினுக்கு போனாங்க. ஜாக்லின் வந்து அவங்க நிறைய சொன்னாங்க, அதுவும் நல்லா தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரயனை கேட்டாங்க. பவித்ராவுக்கு வந்தோடனே நீங்கள் ஏன் கோவமே படல அப்படின்னு ஒரு மாற்றிட்டாரு கொஸ்டினை. சரி, அது கூட விடுங்களேன், பவித்ரா கொஞ்சம் ஒன்று பண்ணாங்க, அது ஓகே. நடுவில் விஷால்னு ஒருத்தர் இருந்தார், அவரை பற்றி எதுவுமே பேசல. ஒரு வேளை கட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. அப்படி கட் பண்ணால் ஏன் கட் பண்ணாங்க அப்படி சொல்லக்கூடாது அவர் சொல்லிட்டாரா, இல்லை டைம் பத்தலைன்னு விஷாலோட அந்த ஒரு இதில் மட்டும் கட் பண்ணிங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இன்னொன்று, முத்துவை ஜாக்லினோட சேர்ந்து ஒரு ஸ்கிட் மாதிரி ஒன்று நடிக்க சொன்னாங்க. ஒருத்தர், இப்போ நான் ஒன்று சொல்கிறேங்க, ஒருத்தருக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரியும். ஓகேவா? நான் நேற்று சொன்ன அதே டாப்பிக்கில் தான் இதுவும் வருது. இப்போ ஜாக்லினுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னே தெரிஞ்சு ஜாக் மூலம் ஷிப் பண்ணுறாங்க மக்கள், அதெல்லாம் ஓகே தான். அதில் ஜாக் வெயின் பேஜ்லாம் இருக்குது, ஜாக் மூன் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? பட் திரும்பி என் ஃப்ரெண்டு, என் நண்பன், என் தம்பி மாதிரி என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா எனக்கு புரியல. என்னன்னா திருப்பி அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற அளவுக்கு பண்ணாங்க. அண்ட் ஒருத்தர் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க தெரிஞ்சால் அதை வந்து நிறுத்திடணும். அது தெரிஞ்சால் இப்படி பண்ணுறது தப்பு. அப்படியே அது தெரியலனா நீங்கள் ஆங்கராக இருக்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்பேன். இப்போ நீங்கள் இத்தனை வருஷமாக ஆங்கராக இருக்கீங்க, பிரியங்கா விட்டுறாங்க. இப்போ சபரி வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் ஆங்கர் ஸ்டேஜில் வந்திருக்காரு. பட் இவர் அந்த இடத்துல இருந்திருப்பார் இல்லையா, என்னென்ன கொஸ்டின் கேட்கணும், எப்படி பண்ணணும்னு. பட் ஒருத்தர் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு ஜாக்லின் 2-3 தடவை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்ட பிறகும் திருப்பி அந்த ஒரு டாபிக் ஒன்று கொண்டு வந்தார். நடுவில் ஒரு லைன் ஒன்று பேசினார். எனக்கு அதனால தான் வந்து ஹிட் ஆச்சு. ஏன் இவர் வந்து திருப்பி அதை பேசுகிறாங்க, ஜாக்லின் திருப்பி ஃப்ரெண்டுன்றாங்க. அங்கேருந்து அன்சிதாவும் அக்கா தம்பி ஸ்கிட் நல்லா இருந்துச்சுன்னு அவங்களும் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாங்க. ஜாக்லின் அதுக்கு தேங்க்ஸ் ஆச்சுன்னு சொல்கிற அளவுக்கு இவங்க கொண்டு போகிறாங்கன்னா, ஸோ இந்த ஆங்கரோட கொஸ்டின் தப்பு, ஆங்கர் சொன்ன விதம் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். தப்புனா தப்பு கிடையாது, பட் ஒரு லிமிட்டாக லைட்டாக அந்த லைனை கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அவங்கள அன்கம்ஃபர்டபுள் ஆக்குறதுல. அப்புறம் ஒரு கேவலமான எடிட்டுங்க, ஒன்றும் இல்லை. சௌந்தர்யா ஏதோ சொன்னதுக்கு அந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை காட்டுறாங்க, விஷால் கைத்தறின்னு இருக்காரு. பேக் டு சௌந்தர்யா பார்த்தா பக்கத்தில் விஷால் உட்கார்ந்து இருக்காரு. அந்த அளவுக்கு இருக்கு உங்களோட எடிட்டிங். நீங்கள் அந்த வீடியோ வேணா பாருங்க. சரியா? பிக் பாஸ்ல வின் பண்ண வேண்டிய அந்த அமௌண்ட்டை 10 ரூபாயில இருந்து 25 ரூபாய்க்கு நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஷால் இங்க இருக்காரு, இங்கேயும் விஷால் இருக்காரு. அப்பா அவங்க எடிட்டிங்ல தீய வைக்க 2 இடத்துல விஷால் இருக்காரு. அப்புறம் சபரி வந்து கொஞ்சம் பவித்ரா வச்சு செஞ்சார்.
சபரியை வச்சு பவித்ரா வச்சு செஞ்சார் ரெண்டு. ஆனால் பவித்ராவும் ஈடு கொடுத்து சண்டை போடுற மாதிரி ஏதோ பண்ணாங்க. ஸோ ஃபைனலாக விஷாலை வந்து கேள்வி ஒன்று கேட்டார். நல்ல கேள்வி தான், என்ன அப்படி என்ன என்டர்டெயின் பண்ணீங்கன்னு. நான் கூட நல்லா கேட்டாருன்னு நினச்சேன், மற்றவங்களை கேட்ட மாதிரி இவரையும் கேட்டார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் முட்டு கொடுத்துட்டு பாராட்டிட்டு பெரிய ஹீரோவாக வருவடான்னு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துட்டு, அந்த டைரக்டர் அந்த இது இருக்குல்ல, அது கிளாப்பா அது கிளாம்பா எனக்கு தெரியல அது என்னன்னு. ஸோ அதை சொல்லிவிட்டு நீ வந்து பெரிய ஹீரோவாக வருவேன், நீ நிஜமாலே என்டர்டெய்னர் தாண்டான்னு. அது எப்படின்னா அவர் பிக் பாஸில் பண்ணது எல்லாத்துக்கும் ஒரு முட்டு கொடுத்து அவரை என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ண. போன வாரம் எப்படி வந்து யாராவது வந்து நீங்கள் நல்ல ஹீரோவாக வருவீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா போன பார்ட் 1ல், அந்த மாதிரி இன்னைக்கு வந்து சபரி வந்து முட்டு கொடுத்துட்டு அது விஷாலுக்கான பாராட்டு. இப்போ ஒருத்தர் ஃபேமிலியாக வந்து இல்லை நிறைய பேர் வந்து பாராட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷாலுக்கு அப்படின்னு நினச்சா கூட அந்த இடம் அது தப்பான இடம் இல்லையா. ஃபன் அன்லிமிட்டட்ல நீங்கள் கேட்ட கேள்வி என்ன, மற்ற கண்டஸ்டன்ஸை இன்னைக்கு கேட்ட கேள்வி என்ன, ஆனால் விஷாலை மட்டும் பாராட்டினீங்க. இது வந்து இது எப்படி இருக்குன்னா, ஒன்னே நீங்கள் விஷாலை பாராட்டுறதா எடுத்துக்கலாம், இல்லை விஷாலுக்கு வந்து கூஜா தூக்குறதா எடுத்துக்கலாம், இல்லைன்னா மற்ற 5 பேரையும் தாழ்த்திட்டு இவரை உயர்த்தின மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு பேசஞ்சர்ஸ்? இவர் கேள்வி கேட்டால் நியாயமாக கேள்வி கேட்டுட்டு மற்றவங்களை கேள்வி கேட்கும் போதே இவரையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த செஷனை கட் பண்ணிட்டு தனியாக பாராட்டு விழா மற்றவங்களுக்கு வச்ச மாதிரி வச்சா அது தப்பே கிடையாது. இப்போ இந்த ஃபைனல் 6 வந்து உள்ளே கூப்பிட்டு வச்சுட்டு மற்ற எல்லாரையும் நிறைய கேள்வி நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கலாம். பட் கேள்வி கேட்டு விஷாலை மட்டும் தனியாக ஒதுக்கிட்டு அப்புறம் கடைசியாக தூக்கி வச்சு பேசினா அது மற்றவங்களை தாழ்த்துற மாதிரி இருக்குமா இருக்காதா? இதுதான் என்னோட கேள்வி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இது வந்து சேனல் பண்ணுறதா இல்லை வந்து உள்ள இது வந்து விஷால் சொல்லி பண்ணதா நான் சொல்ல மாட்டேன், பட் சேனல் பண்ணுறதா ஏன்னா ஸ்டார்டிங் வந்து நான் சொல்லியிருக்கேன் விஷால் சுனிதா அன்சிதாக்கு வந்து இவங்க ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட் ஒரு பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அதுக்கு ஒரு ப்ரூஃபாக இது அமைது. அண்ட் ஸோ சுனிதா ஜேர்னி வீடியோ போட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி இருந்துச்சு, இதுக்கும் பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கும் என்ன சம்மந்தம்னு. பட் எல்லாருக்கும் பாராட்டும் போது இவங்களுக்கு ஜேர்னி வீடியோ போட்டு அவங்களுக்கு 15 வருஷம் அவங்க உழைச்சதுக்கான ஒரு அங்கீகாரமாக இருந்ததை நான் தப்பு சொல்ல மாட்டேன். அண்ட் விஷால் அண்ட் ஜெஃப்ரி சேர்ந்து ஒரு ஸ்பூஃப் பாட்டு ஒன்று பாடினாங்க. அவங்க வாய்ஸ் கேட்கலங்க, அதுக்கு வேறு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான் நிறைய கேட்டுச்சு. 2-3 பேருக்கு மட்டும் அந்த என்னென்ன பாடினாங்கன்னு கேட்டுச்சு. ரயன் அண்ட் தீபக்கு ஏதோ ஒன்று சம்மந்தம் இல்லாமல் பாடினாங்க. எனக்கு அது கனெக்ட் ஆகலை, என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தர்ஷிகா வர்ஷினி பற்றி பாடும்போது விஷால் சைலண்ட் ஆகிட்டாரு. மனசில் ஏதாவது குத்துதா எனக்கு புரியல. உங்கள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி பாடக்கூடாதுன்னு ஒரு வர்ஷினி வேணால் உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், பட் தர்ஷிகா உங்களுக்கு தான் ஃபீலிங்ஸ் இல்லையே, மனசில் ஒன்றும் இல்லைல்ல, பாடிருக்கலாமே. ஸோ எனிவே அதை விஷால் சைலண்ட் ஆகிட்டார். ஜெஃப்ரி மட்டும் பண்ணார். சத்யா, ரவீந்தர் சார், அன்சிதா பற்றி மட்டும் பாட்டு வரல. இதை கட் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் இவங்களை பற்றின எந்த ஒரு அவங்க பேர் குறிப்பிடவில்லை. சத்யா அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரவீந்தர் சார் பண்ணால் ப்ரொடியூசரு, அன்சிதா விஷாலோட செல்லப்பிள்ளை, ஜெஃப்ரியோட செல்ல அக்கா. அன்சிதா வந்து விஷாலோட செல்லப்பிள்ளை இல்லை, விஷாலோட செல்ல குட்டி அசினு, அப்புறம் ஜெஃப்ரியோட செல்ல அக்கா. ஸோ அதனால் அன்சிதாவை பற்றி பாடல இல்லையா. எவ்வளோ ஒரு ஓரவஞ்சனையாக இருக்குது இது. ஓரவஞ்சனை என்ன தெரியுமா, பார்ஷியாலிட்டி. ஸோ சவுண்டுக்கு பாராட்டு நல்லா இருந்துச்சு, கிட்ஸ் எல்லாம் கூட்டின்னு வந்தது. சரி, ஃபைனலாக நான் எதிர்பார்த்து நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் KPY ஸ்பூஃப் அப்படின்னு அவ்வளோ காத்துட்டு இருந்த ப்ரோமோலலாம் பார்த்துட்டு, இது பிக் பாஸ் ஸ்பூஃப்லாம் இல்லைங்க, ஏதோ ஒரு காமெடி. இது விஜய் டிவி சேனல்லே ஸ்பூஃப் பண்ண மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் சிரிப்பு வரல, கண்டிப்பாக சிரிப்பு வரல. பிக் பாஸில் சர்வே பண்ணது எப்படின்னு ஒரு புக் ஒன்று எழுதுவாராம், அப்படி ஒரு காமெடி சீன் ஒன்று, ஓகேவா. அதில் ஒரு டைலாக் இவர் சொல்லுவாராம், அது யாருக்கு பொருந்தோன்னு சொல்லிட்டு இப்போ பவித்ராவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் மட்டும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. இது எப்படி இருந்துச்சுன்னா, போன வாரம் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து ஒரு பாட்டு போடுவாங்க, அது யாருக்கு பொருந்தோன்னு சொல்லிட்டு போர்டில் எழுதுவாங்க தெரியுமா, அதுக்கான ஒரு அப்கிரேடட் வெர்ஷனாக இது இருந்துச்சு இல்லையா. வேறு எதுவுமே இல்லை அந்த அதில் பண்ணுறதுக்கு, அதை காட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து இந்த சுனிதாக்கு வந்து ஓகே ஜாக்லின் வந்து சுனிதாக்கு பாராட்டு வந்து முறைச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு இன்ஸ்டாவில், ஓகேவா. ஸோ அதை பார்த்துட்டு வந்து எல்லாரும் ஜாக்லின் திட்டினாங்க, பொறாம அவளுக்கு, அதனால தான் இப்படி பண்ணுறா, மூஞ்ச பாரு அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அவங்களோட விஜய் டிவியோட சூழ்ச்சி என்னன்றதை நான் வந்து இப்போ உங்களுக்கு ஏற்கனவே நான் ஒன்று சொன்னேன். என்னன்னா, விஷாலோட எடிட்டிங் எப்படி இருந்துச்சுன்னு 2 இடத்துல இருந்தால் தெரியுமா, அந்த மாதிரி தான் அதுவும். ஜாக்லின் இப்போ பிரியாராமன் வந்த போதெல்லாம் சிரிச்சுன்னு தான் இருந்தாங்க. ஜாக்லின் அவங்க முறைக்க கூட இல்லைங்க, அவங்க அமைதியாக தான் பார்த்தாங்க, சிரிக்காமல் பார்த்தாங்க. அதுவும் அது சுனிதாவுக்கு பார்த்தாங்கன்னா நம்ம யாருக்குமே அது தெரிய வாய்ப்பு கிடையாது. ஜாக்லினை கேட்டாலோடய அது தெரியாது, ஏன்னா இவங்களோட எடிட்டிங் அவ்வளோ கன்றாவியாக இருந்துச்சு. உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்போ திருப்பியும் வந்து முட்டு கொடுத்துன்னு வராதிங்க, ஏன்னா இது ஜாக்லின் மேலே தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன் ஜாக்லின் கை தட்டுறாங்க.
சுனிதாக்கு பாராட்ட மாதிரினா ஜாக்லின் அப்படி முறைச்சிருந்தாங்க, அதை நான் தப்புன்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ஆனால் எடிட்டிங்கில் என்ன வேணாலும் நடக்கலான்றதுக்கான லிவிங் ப்ரூஃப் இன்னைக்கு எபிசோடில் நடந்துச்சு. விஷால் 2 இடத்துல இருக்கிறது. ஸோ எடிட்டிங் டீம் வந்து முதல்ல ஃபயர் பண்ணுங்க. ஏன்னா பிக் பாஸ்லேயே அந்த நிறைய தப்பு இருந்துச்சு எடிட்டிங்கில், அதே மாதிரி தான் இதுலேயும் எடிட்டிங் வந்து ரொம்ப கண்ட்ராவியாக இருந்துச்சு இன்றைக்கும். ஓகேவா? ஸோ இதோட பிக் பாஸுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு மேபி பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் வேறு ஏதாவது ஷோக்கு வந்தாங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது நடந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா, நம்ம ஜாக்லின் பற்றி ஏதாவது பேசினா, ஆமாம் நான் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு ஜாக்லின் பிடிக்கும். ஓகே, ஏன்னா அவங்க பக்கம் நியாயம் இருந்துச்சு, அதனால நான் சப்போர்ட் பண்ணுறேன். எனிவே, ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நான் ஜாக்லின் பற்றி போடுவேன். வேறு எனக்கு தெரிஞ்சு மேபி நான் வந்து ஆக்சுவலி முக்கியமாக பேசணும்னு நினைக்கிறது வந்து ஜோடி ஆர் யூ ரெடி பற்றி தான். அதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். நான் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிடணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. ஃபுல்லாக சேர்த்து நான் போடுறேன். எனிவே கைஸ், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பயணிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டோனி எக்ஸ்பிரஸ். நன்றி, வணக்கம்.